அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கும் நிலையில் பிரதமர் மோடிக்கும் மறைந்த விஜயகாந்திற்கும் இடையே நல்ல நட்புறவு இருந்ததாகவும் அவர் சகோதரர் போன்றவர் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருப்பது தமிழக அரசியலில் கவனம் ஈர்த்துள்ளது. மோடி ஸ்டோரி என்ற சமூக வலைதள சேனலுக்கு பேட்டியளித்துள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரதமர் மோடி விஜயகாந்த் இடையான நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார். சமூக வலைதளங்களில் அவர் பகிர்ந்துள்ள காணொளியில் பிரதமர் மோடியை பாராட்டி பேசியுள்ளார். பிரதமர் மோடிக்கும் விஜயகாந்திற்கும் இடையே இருந்த உறவு அரசியலை தாண்டிய ஒன்று என்றும், தமிழகத்தின் சிங்கம் என விஜயகாந்தை பிரதமர் மோடி அன்போடு அழைப்பார் எனவும், அவர் உடல்நலக்குறைவால் இருந்தபோது கவலைப்பட்டு அடிக்கடி தொடர்பு கொள்வார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி ஒரு சகோதரரை போல தன்னுடன் பழகியதை வாழ்நாளில் மறக்க மாட்டேன் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். Modi ji used to call Captain the Lion of Tamil Nadu. Both of them were very good friends. Whenever Captain's birthday, he by himself call and wish Captain every time for the birthday like that. Then Captain was little bit sick. Captain Modi ji by himself asked him about the health issues and all. He spoke to me, if any help you need all over the world, we can help you like that. Like that, I told him, if anything, just you can call me and ask me. I'm like your elder brother. I will help you. That words I can't forget in my lifetime. That time and all, he was very humble. He won't behave like a prime minister. He is like a brother for us. Modi ji is like a brother. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகித்தது. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. எனினும் தேமுதிக எந்த கூட்டணியிலும் இல்லை என்றும், கட்சியின் மூத்த தலைவர்களுடன் சேர்ந்து கலந்து ஆலோசித்து கூட்டணி முடிவு எடுக்கப்படும் எனவும் பிரேமலதா சில தினங்களுக்கு முன்பு கூறியிருந்தார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிமுகவுடன் தான் கூட்டணியில் இருந்தோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்போ இன்னும் ஒரு வருஷம் தேர்தலுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக எங்கள் கட்சி வளர்ச்சி, எங்கள் கட்சி பணியை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த கூட்டணிக்கு போகிறோம், யார் கூட்டணிக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நாங்கள் டிசிஷனே எடுக்கலை. இதான் உண்மை. ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தொடர்பாக அதிமுகவுடன் தேமுதிகவிற்கு மனக்கசப்பு இருப்பதாக கூறப்படும் சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பாஜகவுடன் நேரடியாக கூட்டணி அமைக்க பிரதமர் மோடியை புகழ்ந்து பிரேமலதா பேசியிருக்கிறாரா என்று கேள்வி எழுந்துள்ளது.